மீட்கப்பட்ட பிரியமான தேவ ஜனங்களே, இன்றைய ஓய்வு நாளிலேயும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. அவர் இடைப்படுகிற வேத பகுதி ஏசாயா 41 அதிகாரம் 12 மற்றும் 13 வசனத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆம் பிரியமான தேவ ஜனங்களே, நம்ம இந்த காலத்துல பாத்தீங்கன்னா அநேக இடத்துல நம்மளோட சூழ்நிலை நிமித்தமாய் அநேக இடத்துல நம்ம வெட்கப்பட்டு நிற்போம். ஒருவேளை கடன் பிரச்சனையினால நம்ம வெட்கப்பட்டு நிக்கலாங்க. கடன்காரங்க நம்ம எதாவது சொல்லிடுவாங்களோ, எதையாவது பேசிடுவாங்களோன்னு சொல்லி நம்ம வெட்கப்பட்டு நிக்கலாம். இல்ல வேலை செய்கிற ஸ்தலத்துல நம்ம வெட்கப்பட்டு நிக்கலாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாருங்க, உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். இந்த பாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் மட்டும் தாங்க. அன்று இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து அழகாய் நடத்தி கொண்டு வந்தாருங்க. ஆனா அந்த கானானுக்கு நேராக அவங்க போவோம்னு சொல்லி தெரியாம கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டே போனாங்க. அநேக ஜனங்கள் முறுமுறுத்தாங்க. ஆனாலும் ஒரு சிலரா இருக்கிற ஜனங்கள் பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கீழ்ப்படிந்து அவங்க போனாங்க. அவங்க போகும்போது பாத்தீங்கன்னா அந்த கானான் தேசத்திற்குள்ளாக போனாங்க. அப்போ அந்த எகிப்து தேசத்தை அவங்க அதுக்கப்புறம் பார்க்கவே இல்ல. ஏன் அப்படின்னா இன்றைய நாள்ல கூட நம்ம நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கை எகிப்து தேசத்தை போல இருக்கு, என்னுடைய வாழ்க்கை எல்லாரிடத்திலயும் வெட்கப்பட்டு அவமானப்பட்டு நான் தலை குனிஞ்சு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை இந்த காலத்துல நம்ம நினைச்சிட்டு இருக்கலாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீங்க எந்த இடத்துலயும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லி இந்த நல்ல வார்த்தைக்காக நம்ம ஜெபிக்கலாமா? பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்பா, உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பா என்று சொன்னீங்கள தகப்பனே. அப்பா, என்னோடு போராடின ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரே நீர் யுத்தம் பண்ணி அப்பா அழித்து போடுகிறதற்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. எஸ்அப்பா, நாங்க வெட்கம் அடையாதபடிக்கு எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற தேவனே. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. அப்பா, இன்றைய நாளிலே ஜெபத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவரையும் என் கர்த்தர் அப்பா வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அப்பா நீங்க ஆண்டவரே சப்பா உம்முடைய பாதையில நீங்க வழி நடத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் கர்த்தருக்களாக ஒப்பு கொடுக்கிற சகல துதி கன மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய நாளிலும் கூட நீங்க யாரிடத்திலே வெட்கப்பட்டு போவதில்லை. God bless you. God bless you.